வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். பொறாமை கொண்ட ஒருவர் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி செய்த ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து, நீங்க நல்லா இருக்கிறதை பார்த்து உங்களுக்குள்ளேயே பொறாமையில் வெந்து சாம்பலாகக்கூடிய ஒரு நபர் உங்கள் கூடவே தான் இருப்பார். ஆனால் அது உங்களுக்கு எப்பொழுதுமே தெரியாது. ஆனால் உங்களுடைய சின்ன வயதிலிருந்து அவர் உங்கள் கூடவே இருந்து கொண்டு உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு மனக்காயத்தையும் நடக்காத ஒரு விஷயத்தை நடந்துவிடுமோ, நீங்கள் செய்த ஒரு முதலீட்டை தவறான ஒரு வழியில் போய்விடுமோ என்று உங்களையே அச்சுறுத்திய ஒரு நபர்களும் உங்கள் கூடவே தான் இருப்பார்கள். எதிரிகளாக இருந்தால் கூட அவர்கள் எந்த ஒரு நேரத்தில் வேண்டுமானாலும் நமக்கு பிரச்சனைகளை தேடி கொடுப்பார் என்று நம்மளால உணர முடியும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட சில உறவுகள் ஏற்படுத்திய சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் மறையாமல் அது கஷ்டங்களையும் கவலைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அவர் உங்களுடைய முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டை போடவும் உங்களை படுகுழியில் தள்ளவும் பல சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டே தான் வருகிறார் என்பதை இந்த ஒரு நேரத்திலாவது நீங்கள் நிச்சயமாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் நல்லவர்கள், என்னுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுக்க மாட்டார்கள் என்றெல்லாம் நீங்கள் நினைத்த நாட்கள் நிச்சயமாக இன்னும் இருக்கும். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையவை தலைகீழாக மாற்றிய ஒரு அனுபவங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள வர வைத்து கொண்டே தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருப்பார். எனவே இனிமே வரக்கூடிய நாட்களிலாவது அந்த ஒரு நபரிடம் நீங்கள் உஷாராக நடந்து கொள்வது எதிர்காலத்தில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆனா நீங்க அவசரப்பட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது. எது நடந்தாலும் அவர்கள் என்னென்ன செய்கிறார்கள், எப்படியெல்லாம் உங்களை சதி திட்டங்களில் தீட்டிக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த ஒரு உறவிடம் இருந்து நீங்கள் அப்படியே விலகிவிட வேண்டும். ஏனென்றால் அவர்களிடம் சண்டை போட்டுக் கொண்டால் உங்களுடைய ரகசியங்கள் அனைத்துமே வெளியில் கசிந்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு அவர்களிடம் சண்டை போடாமல் எவ்வளவு அமைதியாக அவர்களை விட்டு விலக முடியுமோ அப்படி விலகுவது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். உங்களுடைய ஆகச்சிறந்த ஆயுதம் பொறுமை தான். உங்களுடைய பொறுமையும் உங்கள் அமைதியும் தான் அவங்களுடைய சதியை முறியடித்து அவங்களை உங்களுடைய காலுக்கு கீழே விழ வைக்கும் என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உணர்ந்து கொண்டு அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும். அடுத்த ஒரு பக்கம் நம்பிக்கை வைத்த மனிதரை கடைசியில் உங்களை விட்டு விலகி சென்றிருப்பார். துலாம் ராசி என்பர்களே, வாழ்க்கையில சில பிரிவுகள் மிகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழிகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஏனென்றால் விலகி சென்றவர்கள் ஒரு சாதாரணமான மனிதர்களாக மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க போவது கிடையாது. உங்களுடைய மனதில் ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்த ஒருவராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார். அவர்தான் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இப்பொழுது விலகப் போகிறார். அந்த ஒரு நபர்கள் விலகுவார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. ஆனால் கிரகங்களும் சூழ்நிலைகளும் எந்த ஒரு நேரத்தில் எப்படி பழகிய நண்பராகவே இருந்தாலும் அவர்களை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக்கும் என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். அவருடன் பகிர்ந்து கொண்ட நினைவுகள், பேச்சுவார்த்தைகள், எதிர்கால கனவுகள் அனைத்தும் ஒரே நாளில் மாறிப்போனது போலவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றியிருக்கலாம். ஒரு பாடத்தையும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். எப்போதும் என்னுடன் இருப்பார் என்று நினைத்தவர் ஏன் என்னை விட்டு சென்று விட்டார் என்ற கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பல முறைகள் இன்னும் எழுந்து கொண்ட ஒரு தருணங்களை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் அந்த உறவை காப்பாற்ற முயற்சிகள் செய்திருக்கலாம். உங்களுடைய பக்கங்கள் தவறு இல்லாவிட்டாலும் அவர்களுடைய முடிவால் நீங்கள் காயப்பட்ட ஒரு அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இன்னும் சில நேரங்களில் வாழ்க்கை சில மனிதர்களை நம்மிடமிருந்து விலகுவது தண்டனைக்காக மட்டும் கிடையாது. நம்முடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு மாற்றத்தை தேடி கொடுப்பதற்காக மட்டுமே தான் சில உறவுகளை நம்முடைய வாழ்க்கை நம்மளை விட்டு நிச்சயமாக பிரித்து காட்டும். சனி பகவானின் காலம் என்று நம்பப்படும் சில காலகட்டங்கள் உறவுகளின் உண்மையான முகத்தை காட்டக்கூடிய அனுபவங்களை தரும் என்று அனைவராலேயுமே கூறப்படுகிறது என்பதை நீங்களும் அறிந்திருப்பீர்கள். இன்று அந்த பிரிவு வழியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறினாலும் நாளை அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பாதுகாப்பாகவே மாறப்போகிறது. இனிமேல் யாரையும் இழப்பதற்கான பயம் இல்லாமல் உங்களுடைய மதிப்பை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களை மதிக்கக்கூடிய, உண்மையாக மதிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதற்கப்புறம் நிச்சயமாக வருவார்கள். போனவர்கள் போட்டோம், அதை நினைத்து ஒருபோதும் நீங்கள் வருந்தக்கூடாது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கும். நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தெய்வ நம்பிக்கை, மன அமைதிகளையும் தெளிவையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தரக்கூடிய ஒரு நேரத்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திவிடும். துலாம் ராசி என்பர்களே, வாழ்க்கையில சில நேரங்களில் எந்த மனிதராலும் தேர்வு சொல்ல முடியாத மனவேதனைகள் அனைவரின் வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கத்தான் செய்யும். அது ஒரு மனிதனுக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதனுக்கும் சில நேரங்கள்ல எந்த ஒரு முடிவையும் சரியாக எடுக்க முடியாத ஒரு வேதனைகள் மனதிற்குள் கிடக்கும். எல்லாரிடமும் சொல்ல முடியாத கவலைகளும் இருக்கவும் செய்யும். அந்த நேரத்தில் இறை நம்பிக்கை தான் மனதிற்கு ஒரு பெரிய ஆறுதலாகவே இருக்கும் என்று பலரும் இன்னும் நம்பப்பட்டு கொண்டே தான் இருக்கிறார்கள். கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த சோதனைகள் உங்களுடைய மனதை சோர்வடைய செய்த ஒரு அனுபவங்களையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனால் அந்த சோதனைகளின் நடுவிலும் ஒரு நம்பிக்கை பிடித்து கொண்டு நீங்கள் முன்னேறி கொண்டிருப்பதை நீங்களே நிச்சயமாக உணர்வீர்கள். தெய்வ வழிபாடு, தியானம், நல்ல ஒரு எண்ணங்கள் போன்றவை மனதிற்கு அமைதிகளையும் தெளிவையும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தானாகவே தேடி கொடுக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி கிரகங்களின் தாக்கங்கள் வாழ்க்கையிலும் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கினாலும் மனிதனின் நல்ல எண்ணங்களும் ஆன்மீக நம்பிக்கைகளையும் மன வலிமையை அதிகரிக்கும் என்று அனைவராலேயுமே கூறப்படுகிறது. துலாம் ராசி என்பர்களே, இனிமே முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களில் மனக்குழப்பங்கள் குறைந்து தெளிவு என்பது அதிகரிக்கலாம். முன்பு பதற்றமாக பார்த்த விஷயங்களை இப்பொழுது அமைதியாக அணுகக்கூடிய பக்குவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். உங்களுடைய மன அமைதி தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு செல்வமை. அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இறை நம்பிக்கையுடன் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கைகளை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் முதல் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். எவ்வளவுதான் காசு, பணம், உறவுகள் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு அமைதி இல்லையே, ஏதோ ஒரு குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்த நாட்கள் நிச்சயமாக உண்டு. ஆமாவா இல்லையா? நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இந்த நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீதும் தெய்வ வழிபாட்டின் மீதும் ஈடுபாடு என்பதை நீங்களே அதிகரித்துக் கொள்ள வேண்டும். குலதெய்வ வழிபாடோ அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதோ உங்களுடைய மனதுக்கு ஒரு இனம் புரியாத அமைதிகளையும் புத்துணர்ச்சிகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த தெய்வ நம்பிக்கை உங்களுடைய மனக்குழப்பங்களை தீர்த்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய மாபெரும் தெளிவை உங்களுக்குள்ள நிச்சயமாக உண்டாக்கி கொடுக்கும். அந்த மாதிரியான நிகழ்வுகளும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது பார்த்து புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல துலாம் ராசியில பிறந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு புரிதல்கள் என்பது மேம்படும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு நெருக்கங்கள் அதிகரித்து எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கைகூடி வரப்போகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். என் மனதை சோர்வடைய செய்த ஒரு அனுபவங்களையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனால் அந்த சோதனைகளின் நடுவிலும் ஒரு நம்பிக்கை பிடித்து கொண்டு நீங்கள் முன்னேறி கொண்டிருப்பதை நீங்களே நிச்சயமாக உணர்வீர்கள். தெய்வ வழிபாடு, தியானம், நல்ல ஒரு எண்ணங்கள் போன்றவை மனதிற்கு அமைதிகளையும் தெளிவையும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தானாகவே தேடி கொடுக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி கிரகங்களின் தாக்கங்கள் வாழ்க்கையிலும் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கினாலும் மனிதனின் நல்ல எண்ணங்களும் ஆன்மீக நம்பிக்கைகளையும் மன வலிமையை அதிகரிக்கும் என்று அனைவராலேயுமே கூறப்படுகிறது. துலாம் ராசி என்பர்களே, இனிமே முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களில் மனக்குழப்பங்கள் குறைந்து தெளிவு என்பது அதிகரிக்கலாம். முன்பு பதற்றமாக பார்த்த விஷயங்களை இப்பொழுது அமைதியாக அணுகக்கூடிய பக்குவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். உங்களுடைய மன அமைதி தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு செல்வமை. அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இறை நம்பிக்கையுடன் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கைகளை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் முதல் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். எவ்வளவுதான் காசு, பணம், உறவுகள் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு அமைதி இல்லையே, ஏதோ ஒரு குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்த நாட்கள் நிச்சயமாக உண்டு. ஆமாவா இல்லையா? நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இந்த நாட்களுக்குள்ள உங்களுக்கு